சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்றது மூலியமே நம்மளுடைய லைஃப்ல ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 விதமான பதில்களை வந்து நம்ம சொல்லுவோம். எஸ், நோ, ஐ டோன்ட் நோ அண்ட் சைலண்ட். ஸோ ஆமா இல்லை அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு ஆன்சர் தான். அதில் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது 3வது. 4வது, சில இடங்களில் எந்த பதிலுமே சொல்லாமல் சைலண்ட்டாக விலகிடுறது அப்படிங்கிறதே அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி அதை இக்னோர் பண்ணிட்டு நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அதை நம்மளுடைய மைண்டில் ஏற்றிக்காமல் போயிட்டோம்னாவே அதிலிருந்து வரக்கூடிய இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி நீங்கள் 2025ல் நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்டா நோ சொல்றது மூலியமா உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்த முடியும். அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நீங்கள் நோ சொல்ல வேண்டிய விஷயமே உங்களுடைய ஸ்பெண்டிங்காக தான். ஸோ இந்த 2025ல் நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சை கண்டிப்பாக பண்ணுங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது நோ ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போதான் புதுசாக சேவிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒரு நாள் மார்னிங் டு ஈவினிங் 24 ஹவர்ஸ் நான் எந்த விதமான ஸ்பெண்டிங்குமே நான் பண்ண போறதில்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய அதிகப்படியான செலவினங்களை குறைச்சு நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு நோ சொல்லுங்க. ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியதே இதுதான். ஸோ நம்ம கடன் வாங்கக்கூடாது, பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நம்மளே நிறைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய கடன்களை வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து மணியா நம்ம வாங்கினாதான் அது கடன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளுக்குள்ள ஒரு லேசியை வந்து கொண்டு வரும், ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து கொண்டு வரும். ஸோ இப்போ வாங்கிட்டு பின்னாடி கட்டுறது தானே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்மளுடைய கரெக்டான ப்ராப்பரான பட்ஜெட்டை வந்து கொண்டு போக முடியாது. அண்ட் நிறைய வந்து ஓவர் ஸ்பெண்டிங் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதுக்கு கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ட்ராக் பண்ண முடியாமல் போகும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுடைய சேமிப்பை கரைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நோ சொல்லுங்க. ஸோ இருந்தது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பாருங்க. 3வது, நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக எந்த ஒரு கடனும் நான் இந்த 2025ல் வாங்க போகிறது கிடையாதுங்கிறதுல கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நியூ டெப்ட்டுக்கு நோ சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு சில கடன்கள் இருக்கு அப்படின்னா அந்த கடன்களை எப்படியாவது முடிச்சிடணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உங்களுடைய இன்கம்மை இன்னும் அதிகப்படுத்த முடியுமா, வேற ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல நான் புது கடன் வாங்க போறேன் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது இப்பதான் நான் புதுசா இருக்கேன், நான் புதுசா ஒரு கடன் வாங்கலான்ட்டு இருக்கேன், இதை வாங்கி நான் இன்னொன்று பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா கடன் வாங்க போறது இல்லைங்கிற ஒரு தீர்மானத்தை 2025ல் எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 4th வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான எந்த ஒரு பொருளையுமே நான் வாங்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தேவைக்கும் எக்ஸ்பென்சிவான விஷயங்களை வந்து செலவு பண்றது, ஆடம்பரமான ஒரு செலவு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ அது எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றது, அப்ளையன்சஸ் பர்ச்சேஸ் பண்றதுன்னு எதுவா இருந்தாலுமே ஸோ ஒரு பொருள் எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா இந்த வருஷத்துல நான் வாங்க போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு பழகுங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ நான் நீட்ஸுக்கும் எக்ஸ்பென்சிவ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையா இருந்திருக்கலாம். மேபி அதை வந்து நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே பெரிய ஒரு ஃபேமிலியா இருக்கு, ரொம்பவே லாங் டிராவல் நம்ம போறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அது ரொம்ப நீடா இருக்கு, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன், ரொம்பவே சிரமமா இருக்கு டிராவல் பண்றதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை பொறுத்து ஒரு காரை நீங்க வந்து நியூ கார் பர்ச்சேஸ் பண்றதோ செகண்ட் ஹேண்ட் வாங்குறதோ அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பட் அதே விஷயத்த உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் இப்படி வாழ்றேன் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு பொருள் வாங்கணும், பக்கத்துல எங்க ரிலேட்டிவ் வாங்கிட்டாங்க ஸோ நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது எக்ஸ்பென்சிவ்ல வந்து வரும். இதை வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருடைய கனவு இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு 2025ல் நீங்க என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது நிறைய ஓட் வந்து மக்கள் பண்ணியிருந்தது புதுசா ஒரு வீடு கட்டணும், எனக்குன்னு சொந்தமா ஒரு கார் வாங்கணும்னு தான் போட்டிருந்தாங்க.
ஸோ இதை வந்துட்டு இந்த ரெண்டையுமே உங்களுடைய தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணக்கூடிய செலவினங்களுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே எந்த ஒரு கடன்லையும் அதிகமாக சிக்காம பணத்தையும் சேமித்து சந்தோஷமாகவும் உங்களால் வாழ முடியும். 5th ஒன் வந்து 2025 கண்டிப்பாக உங்களுடைய லோனை எந்த லோனாக வேணா இருக்கட்டும் அதில் அப்கிரேட் பண்ணாதீங்க. அடிஷ்னல் லோன் வந்து வாங்காதீங்க. ஸோ ஒரு 5 lakhs லோன் போட்டிருக்கீங்க, ஒரு 3 lakhs வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 lakhs பெண்டிங் இருக்கும். அதில் ஒரு லோன் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 7 lakh வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 lakhs கிடைக்கும் அதில் நீங்கள் ஆல்ரெடி வாங்கின லோன்ல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 7 lakh அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 2 lakh கழிச்சிட்டு 5 lakhsக்கு, அதாவது 2 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 7 lakh அப்கிரேட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு 5 லட்சத்துக்கு 3 லட்சத்தை கட்டிட்டு வந்தவங்க இப்போ இந்த வருஷத்துலேருந்து 7 லட்சத்துக்கும் அதுக்குமான கடன் வட்டி ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய கடனை அதிகம்தான் படுத்தும். இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையே இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம தேவையான பட்டியலில் கொண்டு வந்துருவோம். ஸோ நம்ம கிட்ட தான் பணம் வரப்போகுது இல்லை, லோன் அப்கிரேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அப்கிரேட் பண்ணி நம்ம ஒரு கார் வாங்கலாம், இல்லை வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஸோ இல்லைன்னா குழந்தைய இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ லோன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லி வந்து பழகுங்க. இந்த 2025 கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்மால் சேவிங்ஸையாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறது மூலிமா அது உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வந்து கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மகளிர் சங்கம் வந்து ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, உங்களுடைய குழந்தைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து ஒரு 500 ரூபாயாவது போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மினிமமான தொகையிலிருந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மகளிர் சங்கம்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம மாதம் ஒரு 500 ரூபாய் நம்ம கட்டிட்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் கட்டும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நம்மளுடைய லைஃப்ல மாறிடும். ஸோ நம்மளுடைய சேமிப்பு நம்மளையே அறியாம ஒரு பக்கத்தில் சேவிங்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேலரியில பிஎஃப் பிடிப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ பிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் பிடிக்கும்போது நம்ம கைக்கு மொத்தமாக வரலையாச்சோ பிஎஃப் பணம் பிடிச்சிட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிஎஃப்னுடைய பேலன்ஸை செக் பண்ணும்போதே நம்மளையே அறியாமல் ஒரு 50,000 1 லட்சம்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும் போது நம்மளையே அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம கையில் வாங்கலை, நம்ம செலவு பண்ணனா, நம்ம வந்து அதை சேவிங்ஸ்க்காக கொண்டு போகலை, அது அப்படியே அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சிட்டே இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ஃபியூச்சர்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொகைகளை வந்து நீங்கள் தொடங்குங்க. இல்லை நான் இப்போவே வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உண்டியல் அது ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல ஒரு உண்டியல்ல வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க. இது எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். 7th வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக எந்த செலவுமே நான் செய்ய போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து எடுங்க. ஓவர் ஸ்பெண்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்காக நீங்க இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணணும். நீங்க உங்க லைஃப்ல எதுல எல்லாம் ஓவர் ஸ்பெண்டிங் பண்றீங்க அப்படிங்கறத பாருங்க. அடிக்கடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் அப்ளையன்சஸ் ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்க, வீடு அப்பப்போ அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட இந்த வருஷத்துல நான் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு சின்ன நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். உதாரணமாக ஒரு 2 வீலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருப்போம். பட் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகப்படியான செலவு வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அது செலவு பண்ண காசுக்கு ஒரு புதுசாக ஒரு வண்டியை நம்ம வந்து எடுத்திருக்க முடியும். இது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். அந்த மாதிரி டிவி இல்லை நம்மளுக்கு எமோஷனலான பாண்டிங் தரக்கூடிய ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்போம். அதில் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான அமௌண்ட்டை நம்ம போட்டிருப்போம். ஸோ ஓவரான ஒரு ஸ்பெண்டிங் எங்கே ஆகுதுங்கிறத இந்த டிசம்பரில் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ வர்ற புது வருஷத்துலேருந்து அதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே நான் ஸ்பெண்ட் பண்ண போறதில்ல, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. உங்களுடைய வீட்ல பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நோ சொல்லுங்க. என்னடா மணி சேவிங்ல வந்துட்டு பிளாஸ்டிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்காளேன்னு தோணலாம். ஸோ இல்லத்தரசியா இருக்கக்கூடிய நம்மளுக்கு எவ்வளோதான் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தாலும், வீட்டில் ஹோம் டெக்கருக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருந்தாலும், இந்த குட்டி குட்டியா யூனிக்கா இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ல வரக்கூடிய டெக்கரேஷனா இருக்கட்டும், கிச்சன் ப்ராடக்டா இருக்கட்டும், பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ ஆசையா அழகா
அழகா இருக்கே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். அது ஈஸியா பை பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய ரேட் தான். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கிறதுனால நிறைய வாங்கி உள்ள நம்ம டம்ப் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், ஐஸ்கிரீம் வாங்குறதா இருக்கட்டும், ஜாம் பேக்கெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வீட்டில் டெக்கர் பண்ணி வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்காக நம்ம வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டம்ப் பண்ணி நம்ம வச்சிருப்போம். இது நம்மளுடைய மணியை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணும். ஸோ இதே ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு கிளாஸோ இல்லைன்னா செராமிக்கோ ஒரு அயனோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதனுடைய ரேட்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது நம்மளுடைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு தேவையா அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். ஒரு இடத்துல நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 ரூபாய் ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமா டக்குன்னு போய் நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கும் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு கிளாஸ் ஜாரை வாங்கும் போதும் நம்ம யோசிப்போம், இந்த கிளாஸ் ஜார் நம்ம வாங்குறோம், 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம், இதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நம்ம அடிக்கடி அவசரத்துல எடுக்கும்போது உடஞ்சிருமா, இது நம்மளுக்கு தேவைதானா அப்படிங்கறத நம்மளுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா யோசிக்கிறதுக்கு வந்து தோணும். ஸோ ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையில்லை, இல்லை அது அப்புறம் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்றதே இங்க பணம் தான். ஸோ சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மணியை வந்துட்டு ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கு இந்த வருஷத்துல நோ சொல்லுங்க. நீங்க ஒருவேளை மாசம் பர்ச்சேஸ் பண்றது, ஆன்லைன்ல வாங்குறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி நான் மாசம் ஒரு துணி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பணம் சேமிக்கிறதுக்காக அந்த விஷயத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல இல்ல ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நீங்க உங்களுடைய கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் வந்து பண்ணி வைங்க. பட் மந்த்லி பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை நம்மளுக்கு இன்னும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போகும். ஸோ நம்மளுக்கு தேவை இருக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் அந்த பொருள் ஆசையா இருக்கு இல்லை நான் பழகிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு அடிக்ஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இயர்ல அதுக்கு நோ சொல்லுங்க. அண்ட் அன்ஹெல்தியான ஃபுட்டுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் இந்த வருஷத்துல நோ சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய செல்வத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் சேமிக்கிற பணத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியும். ஸோ பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு போதைக்காக அல்ல, நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்காக தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாருமே அண்ட் சொல்லக்கூடிய நானுமே ரொம்ப மில்லியனரியான ஒரு ஃபேமிலிஸ் எல்லாமே கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன, நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம், நிறைய கடன்கள் பட்டிருக்கோம். நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம அம்மா அப்பா பண்ணின எந்த ஒரு தப்பையும் நம்ம பண்ணிடாம கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல இருக்கணும். நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் குழந்தைகள் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே ரொம்பவே முக்கியமானது தான். அதை உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதத்துல பயன்படுத்திட்டு அதை அனுபவிக்க முடியல அப்படின்னா அந்த லைஃப் ரொம்பவே வேஸ்டா வந்து போயிருக்கும். ஆனால் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நான் சொல்றேன், யூடியூப்ல வந்து நான் பார்த்தது உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த சேனல்ல பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஒருத்தருக்கு வந்து ரொம்பவே கஞ்சத்தனமான ஒரு ஹேபிட் வந்து இருக்கு. ரொம்ப கஞ்சத்தனமா பண்ணுவாரு. ஈவன் அவங்க தண்ணி கூட குடிக்கிறது கூட டிராப்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி தான் வந்து குடிப்பாரு. ஸோ அப்படி வந்து கஞ்சத்தனப்பட்டு நிறைய பணங்கள் வந்து அவர் வந்து சேமிச்சு வந்து வச்சிருந்தாரு. அந்த பணத்தை எல்லாமே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அப்ப நம்ம நினைச்ச அந்த டாலர்ஸ்ல வந்து நம்ம மணி வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து இருப்பாரு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்ல அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து வரும். ஸோ இமீடியட்டா வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கும். வரும்போது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு, ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க செத்துருவீங்க அப்படிங்கிற லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு கஞ்சத்தனப்பட்டு நம்ம அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அதை அனுபவிக்க முடியாம போயிருச்சு, இது என்ன நம்மளுக்கு ஒரு லைஃப், ஸோ இனி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துல எல்லாத்துலயுமே ட்ரிங்க்ஸ் பண்றது, பார்ட்டி பண்றது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இந்த வேர்ல்டை சுத்தி பார்க்கறது அப்படின்னு என்னென்ன எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணி அவருடைய லைஃபை என்ஜாய் பண்ணி இந்த மணியை ஃபுல்லாவே வந்து செலவு வந்து பண்ணிடுவாரு. ஸோ இந்த செலவை எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறம் திருப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரும். திருப்பி அவர் செக்அப்காக வந்து போயிருப்பாரு. போயிருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சாரி சார், இது வந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்து மாறி வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கேன்சரும் இல்லை, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, நாங்க வேற பேஷண்ட்டினுடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா வந்து இது அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லா மணியும் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, இனி அவர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்மே நம்ம வச்சிருக்கோம். ஸோ மணியை வந்து நம்ம எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிற பர்பஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு போதைக்காக, எனக்கு நான் கண்ணில்
பார்த்தேன், அந்த நகை பிடிச்சிருந்துது, அதனால இம்மீடியட்டா நான் வாங்கிட்டேன். நான் இந்த வருஷம் 1 லட்சம் சேர்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2 லேக்ஸ் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகங்கிறத காட்டிலும், நம்மளுடைய லைஃப கொஞ்சம் கொஞ்சமாவது மாத்தணும். நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணுங்கிறதுக்காக சேமிக்கிறதுங்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலயுமே நல்லது அண்ட் கெட்டதுன்னு 2 விஷயமே இருக்கு. ஸோ அதுல நீங்க எதை கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். ஸோ நீங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய பணங்களை நீங்க சேமிங்க. அது உங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கணும். நீங்க இந்த 2025ல என்னெல்லாம் நடக்கணும்னு உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்களுக்கும் நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.